ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின ஒரு சில பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஸோ OEXனுடைய லாஸ்ட் டேட் இன்றைக்கி அவங்களுடைய விட்ராயல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் கொடுக்கறதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு. ஏப்ரல் 13 அண்ட் ஏப்ரல் 27 வரைக்கும் அவங்க அட்ரஸை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டியூரேஷன் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் முதற்கொண்டு யாரெல்லாம் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணாங்களோ எல்லாருமே அவங்களுடைய அட்ரஸை வந்து லிங்க் பண்ணாங்க. ஸோ அந்த அட்ரஸை லிங்க் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, கீழே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷன் நமக்கு காட்டும். இதில் கிளைம் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே நமக்கு தெரியும், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் ஃப்ரீ. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து காட்டும். ஸோ ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. இந்த மீ ஆப்ஷன் வந்துட்டு இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு OEX முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த OEX தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம அட்ரஸை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய நம்மளுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே கேட்டது முதற்கொண்டு, அது இல்லாமல் நிறைய ஏர்ட்ராப் அட்டன் பண்ணாங்க, OEX அட்டன் பண்ணாங்க, எல்லாமே கேட்டது எல்லாமே நான் அட்ரஸை லிங்க் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ஷோ ஆகலை, ரெக்கார்டில் வந்து ஷோ ஆகலை அப்படின்னாங்க. பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா அவங்களுடைய சிஸ்டமில் போய்ட்டு சேவ் ஆகிடும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் யூ ஹேவ் லிங்க்டு யுவர் OEX விட்ராயல் அட்ரஸ் சட்டசி ஆப்பில் நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா ஸோ அது வந்து சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே அங்கே லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஸோ OEX ஆப் வந்து நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நம்ம OEX டைப் பண்ணோன்னா நம்மளுடைய லேட்டஸ்ட்டு அப்டேஷன்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் OEXன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ OEXன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய லேட்டஸ்ட் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்கும்னா சைன் அப்பா, சைன் இன்னா, இம்போர்ட்டா, இந்த மாதிரி வந்து 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் எதுக்காக அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் நம்ம வரோம்னா அதை வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சைன்இன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ இந்த சைன் அப்பை யூஸ் பண்ணி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். பட் நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நான் எப்படி அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டில் போயிட்டு கோர் செயின் ஆட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே வந்து டெஸ்ட்நெட் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். ஸ்வாப் எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன அப்படின்னா டேரெக்டாக அவங்களுடைய மெட்டாமாஸ்கில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கீயை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி நம்ம கொடுத்தாலே போதும். நம்ம அங்கே என்ன அட்ரஸ் இருந்துச்சோ மெட்டாமாஸ்கில் அந்த அட்ரஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிடும். எங்கே அப்படின்னா இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில். ஸோ நான் வந்து இம்போர்ட் மூலிமா தான் நான் கொடுத்தேன். ஸோ கொடுத்த உடனே நான் அடுத்து என்னென்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ண உடனே நமக்கு என்ன கேட்கும்னா உள்ளே வரும். ஒரே நிமிஷங்க. இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்வாப் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்வாப் எதுக்காக அப்படின்னா மிஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மிஷன் சி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து கோர் வந்து தேவை. ஸோ கோர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த மிஷன் சியை நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இதை எதில் போய்ட்டு பார்க்குறது அப்படின்னா மிஷனில் போனோன்னா நமக்கு தெரியும் புதுசாக அவங்க வந்து மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. அந்த மிஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த மிஷனில் போனோம்னா இப்போ வந்து மிஷன் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மிஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷன் சியை அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த மிஷன் சியை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ மிஷன் சியை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இந்த கோர் இருக்குது இல்லைங்களா, இந்த கோரை வச்சு நம்ம இந்த கோம் அப்படிங்கிறத ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்த உடனே நீங்கள் அந்த மிஷன் சியை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் மெசேஜ் அப்படின்னா ஸோ இப்போ டெலிகிராம் குரூப்பில் நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ கோரில் எவ்வளோ இருக்குது, ஒரு மினிமம் வந்து பார்த்தோன்னா 0.1 கூட நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். 1.4
நான் வச்சுட்டு அந்த கோர். ஸோ அதுக்கப்புறமா நான் அதை ஸ்வாப் பண்ண உடனே எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே போட்டுருங்க பாருங்கள், 100 கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மில்லியன் சம்திங் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு மீம் காயின் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மீம் காயின் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை முடிச்சிட்டோம்னா மிஷன் சியும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸை நம்ம எங்கே போய்ட்டு பார்க்கலாம்னா, ஸோ இங்கே வந்து டாப்பில் வந்து பாருங்கள். ஸோ டாப்பில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, லாங் டெஸ்ட் நெட்னு இருக்கும். ஸோ இந்த லாங் டெஸ்ட் நெட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா கோர் மெயின் நெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இது எதில் காட்டும்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும். ஸோ கண்டிப்பாக நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனை அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அதையுமே காட்டிடுறேன் இருங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் வந்து நம்ம சைன்இன் மூலயமா உள்ள இதுவே வந்து பார்த்தோம்னா சைன் அவுட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி வரலாம்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்மளுடைய நியூமோனிக் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து வர முடியும். அந்த ஆப்ஷன் தான் இப்போ நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே வர்றது. இதில் வந்தோம்னா நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்துருந்தோமோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் மினிட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறாருங்க. ஸோ நான் வந்து மெட்டாமாஸ்கில் பண்ணியிருந்தது ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸை டேரெக்டாக நம்ம இங்கேயே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இம்போர்ட் பண்ண உடனே நமக்கு வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த அட்ரஸ்லேருந்து தான் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த அட்ரஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பண்ணிட்டோமா இல்லையா, மிஷன் சியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதையும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, ஸோ இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டட் பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணலை அப்படின்னாலும் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பண்ணல அப்படின்னாலும் அவங்க கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்தது வந்து இந்த ஹப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா OEX அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அங்கே சட்டோசி ஆப்பில் எந்த மைண்ட் பண்ணி வச்சுருமோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ஸை இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்மளால் வந்து ஈஸியாகவே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஏர்ட்ராப்பை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக ஒன்ஸ் அட்ரஸை நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வேலட்டோட லிங்க் ஆகிக்கும். எய்தர் 3 ஆப்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று டைரெக்டாக சைன்இன் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறதுல சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புதுசாக சைன்அப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டேட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வேலட் அட்ரஸை லிங்க் பண்ணாதவங்க கண்டிப்பாக லிங்க் பண்ணிடுங்க. மிஷன் சியை கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த கோர் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு காயின் மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கோர் காயின் வந்து பார்த்தா நிறைய இடத்துல நமக்கு அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பைபிட்டில் இருக்குது, OKXில் இருக்குது, Gate.ioவில் இருக்குது, HDX, MEXில் இருக்குது. ஸோ அண்ட் பிட்கெட்டு, பிங்எக்ஸ், எல் பேங்க்கு, XT. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து மினிமம் ஒரு $5 அல்லது ஒரு $10 வாங்கிட்டு கூட நம்ம அந்த கோரை நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வேலட்டுக்கோ அல்லது டேரெக்டாக இந்த OEXக்கோ நம்ம கொண்டு வந்துட்டு சின்னதாக ஒரே ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஷன் சி வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஈஸியாக இதுக்கேற்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் ரிவார்ட் ஜாஸ்தியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம கண்டிப்பாக சைன் அப் பண்ணாதவங்க அந்த அட்ரஸை லிங்க் பண்ணாதவங்க கண்டிப்பாக லிங்க் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா விட்ராயல்ஸ் வந்து எல்லாருடைய வேலட்லேயும் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விட்ராயல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதுவும் ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.